வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் எதை கொடுத்தா ஏற்றுப்பார் அப்படிங்கிறத பற்றி தான். என்னடா ஸ்டார்டிங்கே எப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு அழகான ஒரு சம்பவம் இது. சொல்லி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கே ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். விராலிமலை நடந்த அற்புதமான சம்பவம். இப்போது முருகப்பெருமானுக்கு நம்ம எல்லாரும் என்ன நைவேத்தியம் பண்ணுவோம்? சக்கரை பொங்கல் வைப்போம், புளியோதரை வைப்போம், பஞ்சாமிர்தம் வைப்போம், கந்தரப்பம் வைப்போம், தேன் திரைமாவும் பண்ணுவோம். இதெல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் முருகப்பெருமானுக்கு இன்று வரை விராலிமலையில் ஒரு சுருட்டு நைவேத்தியம் செய்யப்படுகிறது. அதை பற்றி என்னென்னு தெரியுமா? அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விராலிமலையில் கும்பாபிஷேக வேலையானது போய் கொண்டிருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு கைங்கரியம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தர் சிமெண்ட் வாங்கி கொடுக்குறது, ஒருத்தர் செங்கல் வாங்கி கொடுக்குறது, ஒருத்தர் கட்டிட வேலைக்கு பணம் கொடுக்குறது, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அந்த கட்டிட வேலையை செஞ்சு கொண்டு இருந்த ஒரு சித்தாள், அவர் சிறந்த ஒரு முருக பக்தன். அப்போ அவர்கிட்ட காசு எதுவும் இல்லை. ஏன்னா சித்தாள் தானே, அன்றாட தன்னோட வயிற்ற கழிக்கவே அவருக்கு பணம் சரியாக இருக்கும். எப்படி சுவாமியை கொடுக்க முடியும்? அதனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, முருகப்பெருமானே, உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லைப்பா. நான் அன்றாடம் உங்கள் கோவிலுக்கு வரேன், உங்களை வழிபாடு பண்ணுறேன். நீங்கள் செய்கிற இந்த கும்பாபிஷேக வேலைக்கு என் உழைப்பை கொடுக்குறேன். அதையே நீங்கள் ஒரு தொண்டாக நினச்சிட்டு என்னை கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு முருகப்பெருமான்ட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அன்றாடம் கோயிலுக்கு போவான், காலையில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுவான். அதே போல் அந்த வேலைகளெல்லாம் பார்ப்பார். பார்த்து முடிச்சுட்டு இரவு வரும்போது ஒரு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்துடுவார். இதுதான் அவருடைய வேலையாக இருந்துச்சு. இப்போ முருகப்பெருமான் அவரை சோதிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தார். சோதிக்கணுங்கிற விட அவருடைய பக்தியை இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு சுவாமி முடிவெடுத்தார். என்ன பண்ணார் அப்படின்னா, அன்றைக்கும் அதே மாதிரி அவர் வேலையை முடிச்சுட்டு வர்றார். உள்ள போய் சுவாமி தரிசனம் பண்ணுறார். தரிசனம் பண்ணி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வரும்பொழுது சரியான மழை. ஏடா இது மழை இப்படி பெய்யுதே, நம்ம எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்ட்டு ஒரு மண்டபத்துக்கு கீழே போய் நிற்கிறாரு. சரி மழை விடட்டும், அதுக்கப்புறமா போய்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு மண்டபத்துக்கிட்ட போய் நிற்கிறாரு. அப்போது அவர் பக்கத்தில் ஒரு அழகாக ஒரு வாட்ட சாட்டமாக ஒரு தேஜஸ்வரூபனாக ஒரு இளைஞன் பக்கத்தில் நிற்கிறாரு. யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அவர் யார் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ அவர் பக்கத்தில் நிற்கிறாரு. அப்போ இவர் ரெண்டு பேருமே குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. சரியான மழை, நல்லா இடியோட மழை பெய்யுது. குளிரில் நடுங்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் பார்க்குறாரு அவரை. அவர் இவரை பார்த்து சிரிக்கிறாரு. என்னப்பா ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருக்க போலயே, ஓவர் குளிராக இருக்கா அப்படின்னு இவர் கேட்குறாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாரு. சரி, என்கிட்ட சுருட்டு தான்ப்பா இருக்குது, அதை நான் கொஞ்சம் உனக்கு நான் தர்றேன், அதை கொஞ்சம் நீ புடி, இந்த மழைக்கு கொஞ்சம் இடமா இருக்கும், இந்த குளிருக்கு கொஞ்சம் இடமா இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சுருட்டை எடுத்து பற்ற வைக்கிறாரு. பற்ற வச்சுட்டு அவர் குடிச்சிட்டு அந்த மீத சுருட்டை இருக்கும் இல்லையா, அந்த சுருட்டை பக்கத்தில் நாள்கிட்ட கொடுக்குறாரு. அதை இப்போ அவர் வாங்கிக்கிட்டு கம்மும் நிற்கிறாரு. இப்போ நேரம் ஆகுது. அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கிளம்புனவே மறுநாள் காலையில் விராலிமலையில் அர்ச்சகர் கோவிலை திறக்கும் பொழுது சுவாமியுடைய சன்னிதானத்தை அந்த சுருட்டானது புகைந்து கிடக்குது. வந்தது யார் அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். சாட்சாத் முருகப்பெருமானே தான். அப்போது என்னடா இதை அபச்சாரமாக ஆயிடுச்சே, இந்த யார் இந்த ஆச்சாரத்தை கெடுத்தா இப்படி முருகப்பெருமானுக்கு சுருட்டு அப்படி புகைஞ்சு போட்டது யார் அப்படி அப்படின்னு கோவில் முழுக்க ஒரே இந்த பிரச்சனை தான். அப்புறம் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு கோவிலை சுத்தப்படுத்திட்டு எப்பொழுதும் போல் சுவாமிக்கு பூஜைகள்லாம் நடந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ இந்த சிவாச்சார கடவுளை சுவாமி போயிட்டு, இது போல் என் பக்தன் எனக்கு கொடுத்தது, அவங்கிட்ட என்ன அந்த ஒரே ஒரு சுருட்டு தான், அதை கூட எனக்காக நான் குளிர் நடுங்கிக்கிட்டு இருந்தேன், என் மேலே கருணை கொண்டு அந்த சுருட்டை எனக்கு கொடுத்தான். அதில் உள்ள கருணையும் என் மீது கொண்ட பக்தியும் அன்பை தான் நான் பார்க்குறேன். அதனால் இன்று முதல் சாயரட்சை பூஜையின் போது, அதாவது சாயங்கால பூஜையின் போது எனக்கு அந்த சுருட்டானது நைவேத்தியமாக படைக்கப்படட்டும்னு சுவாமி சொல்லிட்டார். இப்போ என்ன பண்ண முடியும்? சுவாமியே சொன்னப்புறம் சிவாச்சாரர்களை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. எப்பொழுதும் போல் சுவாமிக்கு சாயங்காலம் பூஜை பண்ணும்போது சூரிய நைவேத்தியம் படைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு ராஜா அந்த நேரத்தில் வந்துட்டார். சாயங்காலம் பூஜை அப்போ வந்துட்டார். அப்போ சிவாச்சாரியரை போயிட்டு அவ்வளோ கோபுரம், என்ன சிவாச்சாரியர் நீங்களே இப்படி பண்ணலாமா, முருகப்பெருமானுக்கு போய் சூட்ட நைவேத்தியமாக படைக்கிறீங்களே அப்படின்னு ஆச்சா பூச்சம் கத்துறாரு மன்னன். அப்போது சிவாச்சாரியர் நடந்ததை பூரா சொல்கிறாரு. அப்போ மன்னன் சொல்கிறான், அப்படியா அப்படின்னா சுவாமி ஏன் கனவுலே சொல்லட்டும், ஏன் கனவுலே சொன்னார்னா இது அன்றாட நடைபெறட்டும், அது வரைக்கும் நம்ம தொடங்க வேண்டாம், இதை அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டார். அதே போல் இரவு நேரத்தில் மன்னன் தூங்கும் பொழுது அவன் கனவுலையும் சுவாமி போயிட்டு நடந்த விஷயத்தை பூரா சொல்லி, இன்று முதல் இது எனக்கு தொடரட்டும் அப்படின்னு சுவாமியே சொல்லிட்டார். இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விராலிமலையில் முருகப்பெருமானுக்கு சாயங்கால பூஜையின் போது சுருட்டான நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. மன்னனும் ஒன்றும் சொல்ல முடியல.
முருகப்பெருமானை சொன்னதுக்கப்புறம் மன்னன் என்ன, சிவாச்சாரியர் என்ன, யாராக இருந்தால் என்ன, சுவாமி சொல்படி கேட்டு தான் ஆகணும். அதனால் இன்று வரை தொடரப்படுது. அப்போ உடனே வந்துட்டு நம்ம முருகப்பெருமானுக்கு நம்ம சுருட்டு மது மாமிசமெல்லாம் வைக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அதாவது அந்த விஷயத்த, அந்த இடத்துல நடந்த விஷயம் என்ன, அவங்ககிட்ட சக்கரை பொங்கல் இல்லை, புளியோதரை இல்லை, எதுவுமே இல்லை, அவங்ககிட்ட இருந்த அந்த ஒரே ஒரு சுருட்டு தான். அதை அவனும் கூட நடுங்கிட்டு தான் இருந்திருக்கிறான், அந்த பக்தன் நடுங்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது அவரே குடிச்சிருந்துருக்கலாம் இல்லையா? ஏன் வந்து அதை வந்து பக்கத்தில் அவருக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்தார். அந்த பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை முருகப்பெருமானுக்கு பிடிச்சதே என்னென்னா அந்த பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை. அதோடு இல்லாமல் தாங்கிட்ட என்ன இருக்கோ அதையும் கொடுத்து அவரையும் மகிழ்வித்தார் இல்லையா? அந்த பண்பு இதுதான் சுவாமி மட்டும் விரும்புகிறது. அதனால் முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியமாக பண்ணலாம். பச்சை தண்ணி இருக்கா நைவேத்தியம் பண்ணுங்கள், கற்கண்டு இருக்கா நைவேத்தியம் பண்ணுங்கள், பால் இருக்கா நைவேத்தியம் பண்ணுங்கள், பழம் இருக்கா நைவேத்தியம் பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து மனப்பூர்வமாக ஒரு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி நீங்கள் சுவாமிக்கு ஊட்டுங்க. முருகப்பெருமான் அகம் மகிழ்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை தருவார். நன்றி, வணக்கம். சர்வம் சரணமயம்.